சில ப்ராடக்ட்ஸில் க்ரீன் சிம்பிள் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸில் ப்ரௌன் ஆர் ரெட் சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குது, சில ப்ராடக்ட்ல எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஆயுர்வேதிக் ப்ராப்பரேட்டரி மெடிசன் அப்படிங்கிற லைசன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம க்ரீன் சிம்பிளோ ரெட் சிம்பிளோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதர்வைஸ் ரெட் சிம்பிள் இருக்குது அப்படின்னா நான்வெஜ் சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெட் சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் வெஜிடேரியன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பாலினா ஆயுர்வேதிக் ப்ராப்பரேட்டரி மெடிசன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரதுனால இதுக்கு நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதர்வைஸ் ஸ்பாலினோட கேப்சூல் நான்வெஜ் சோர்ஸ், பட் உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நேச்சுரல் வெஜிடேரியன் சோர்ஸ் அது. ஸோ ஸ்பாலினோட ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதுனால இது கொலஸ்ட்ரால் கிடையாது. லைக் நம்ம பாடி வெயிட் ஏறும் ஆர் கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் 100% ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு சொன்னால் கரியமிலத்தன்மை நம்ம பாடிக்கு எப்போதுமே தேவைப்படக்கூடியதுன்னா கரியமிலத்தன்மையாக இருக்கணும். பட் இந்த பிஹெச் பேலன்ஸ் மோஸ்ட்லி நம்ம பாடியில் மாறுது. மெனிய டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை, நம்மளோட ஒர்க் கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம பாடி எப்போதுமே அசிடிக் நேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அசிடிக்லேருந்து ஆல்கலைனாக மாற்றணும், ஆல்கலைனாக மாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் இப்போ யாரெல்லாம் நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த ப்ராடக்ட் ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ யூஎஸ்எஃப்டிஏ அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ்எஃப்டிஏங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ். பட் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெர்லினா வந்து ஒரு ஆல்கலைன் பேஸ்டு ஃபுட் அண்ட் ஹோல்சம் ஃபுட். ஸோ ஹோல்சம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ்எஃப்டிஏ வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஷார்ட்டாக சொல்லும்போது FAO. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்தும் போது அதில் ஸ்பாலினாவை பெஸ்ட் ஃபுட் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகெயின் எக்ஸலண்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், ஹோல்சம் ஃபுட் ஆர் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். ஸோ இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம்தான் எக்ஸலண்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். அதே போல் ஜெர்மனியில் நடந்த ஒரு வேர்ல்டு வைடு ஒரு ஃபுட் எக்ஸ்போ, ஸோ அந்த ஃபுட் எக்ஸ்போவில் பெஸ்ட் நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்ட் இந்த ஃபுட் ப்ராடக்ட் ஸ்பாலினாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லேயே தட் ஜெர்மனியில் நடக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸில் ஸ்பாலினாக்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. உலக நலவாழ்வு சங்கம், ஸோ இவங்களுமே என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஃபுட் ஆன் எர்த். இன்ஃபேக்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய நாளைக்கு மனிதர்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஸ்பாலினா சாப்பிட்டு கூட உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதுமே அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால தான் கிரேட்டஸ்ட் ஃபுட் ஆன் எர்த் அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த ஸ்பாலினா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அயன் அண்ட் புரோட்டீன்கிறது வேணும். ஸ்பாலினா பொறுத்த வரைக்கும் இதில் சப்ளிமெண்டேஷன் இருக்கிறதுனால இது ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்பாலினா பல விதத்தில் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதையுமே நிரூபிச்சிருக்காங்க. இதையும் டிக்ளேர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1992. ஸோ இத்தனை வருடங்கள் போய் கூட இன்னைக்குமே ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் மேபி ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்பாலினா கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த ரத்த அளவு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அதிகமாகும், ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு ப்ரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறனால அவங்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹைட்டு கெயின் ஆகிறதுக்கும் சரி, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சரி, தலைமுடி வளர்கிறதுக்கும், மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும், ஸோ ஸ்கின்னோட ஹெல்த், இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்பாலினா. ஸோ அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நான் டாக்சிகாலஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது நச்சுத்தன்மையாக மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்சிகாலஜி ஸ்டடி வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக
ஸ்பைருலினா கன்சியூம் பண்ண வச்சு அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நான் டாக்ஸிக் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் நம்ம உடம்புல எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மையை எந்த விதமான பாதிப்புகளை ஸ்பைருலினா ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்சோட அடிப்படையில் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்பைருலினா இப்போ பொதுவாக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது கேட்குறாங்க எத்தனை நாள் சாப்பிடணும், எத்தனை மாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இந்த ஒரு 5 இயர் ஸ்டடி பண்ணும்போதே இந்த நான் டாக்ஸிக் எந்த விதமான நச்சுத்தன்மைகள் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் இதில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் மியூக்கஸ் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மியூக்கஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த கபம் சளி கட்டுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ மேபி சில ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி ஒரு லங்ஸ்ல வந்து கொஞ்சம் சளி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. பட் நான் மியூக்கஸ், ஸோ அந்த சளி கட்டாது. அதே போல ஆசிட் நம்ம வயிறுல உணவு குழாயில இந்த இடத்துல வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுமே அவங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் யூஸ்லுமே எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது. நமக்கு டோட்டலா ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. ஸோ இன்ஃபேக்ட் நாசா, நேஷனல் ஆஸ்ட்ரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி கழகம் இவங்க எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 1000 கிலோ காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம டிக்ளேர் பண்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, 1000 கிலோ காய்கறிகள் பழங்கள், ஏன்னா இன்னைக்கு காய்கறி பழங்கள் விற்கிற ரேட்ல 1000 கிலோ அப்படிங்கிறது இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நம்ம அப்படியே நம்ம இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினா கூட ஸ்டில் எத்தனை வருடங்கள் அது ஆகும் அப்படிங்கிறத பாருங்க, என்ன செலவாகும் அப்படிங்கிறத பாருங்க. அது ஒரு ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இன்ஃபேக்ட் இதனால தான் ஒரு ஸ்பேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பொதுவாக ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸில் போகிறாங்க இல்லையா. ஸோ விண்வெளியில் போகக்கூடியவன் அவங்க வந்து நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே கொண்டு போக முடியாது. பிகாஸ் அங்கே அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே எப்படி ஃப்ளோட் ஆகும். அப்போ ஸ்பைருலினா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தான் வந்து ஃபுட்டு ப்ராடக்டாக ஒரு கேக் மாதிரி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கேக் மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இந்த டைப்பில் வந்து ஸ்பைருலினா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்டாக தான் மேக்ஸிமம் வந்து கொண்டு போகிறாங்க. பிகாஸ் அது ஈஸியாக அப்படியே வந்து அந்த கேக் ஃபார்மில் இருக்கிறது அப்படியே வந்து அவங்களால ஈஸியாக சாப்பிட முடியும். அகைன் ஹோல்சம் நியூட்ரிஷன் அப்படிங்கிறனால ஸோ ஸ்பேஸில் ஒரு 2 months 3 months ஃபுல்லாக வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டு திரும்பவும் பேஸ்க்கு வரணும் அப்படின்னு ரிட்டர்ன் டு எர்த்துக்குள்ளே திரும்ப வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அத்தனை நாள் அவங்களால சர்வை பண்ண முடியும். உயிர் வாழக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நேச்சுரலாகவே ஸ்பைருலினாக்குள்ள அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஸ்பேஸ்ல இல்லை, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லாங் டேர்ம்ல ஒரு ரிசர்ச் ஓரியன்டா இருந்தாலுமே அவங்க ஸ்பைருலினா தான் மெயினாக அவங்களோட ஃபுட் ப்ராடக்டா வந்து இன்னைக்கு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹோல்சம் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இதுதான் இந்த ஸ்பைருலினா. ஸோ இன்ஃபேக்ட் GLA அப்படின்னு சொல்ற காமா லினோலிக் ஆசிட். ஸோ காமா லினோலிக் ஆசிட் அப்படிங்கிறது இது முக்கியமாக ஹார்மோன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட். இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் தான் இந்த GLA. ஸோ இந்த GLA பொறுத்த வரைக்கும் இது தாய்ப்பாலில் இருக்கு. அது தவிர ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விதமான உணவுகளையும் இதுல கிடையாது. ஸோ பொதுவாக தாய்ப்பாலில் பொறுத்த வரைக்கும் GLA இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இது நல்ல ஒரு இம்யூனிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது, ஹார்மோன் சிஸ்டம்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது ஸ்பைருலினால இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக ஸ்பைருலினா நம்ம கன்சியூம் பண்ணுறதுனாலுமே அந்த ஒரு நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியது, நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இன்ஃபேக்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அந்த இம்சாம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இம்சாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஆல்கே ஸ்பைருலினா, இந்த மைக்ரோ ஆல்கே ஸ்பைருலினா இதை ஊட்டச்சத்து பற்றாக்குறை மால் நியூட்ரிஷனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லைக் எஸ்பெஷலி லைக் சொமாலியா மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்ப்போம், ரொம்ப எலும்பும் தோலுமா அந்த மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் ஃபுட்டுக்கே பற்றாக்குறை இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த இடத்துல கூட
அமைப்பு வந்து அவங்களுக்கு ரெகுலராக அந்த ஸ்பெர்லினாவை கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட் கெயின் பண்ணுறதுக்குமே ஸ்பெர்லினா வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இம்சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது மெயின் ஃபோக்கஸ் லெவலில் ஸ்பெர்லினாவை ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு தீர்மானம். ஸோ இன்னைக்கு நமக்கு உலகத்துல உயிர் வாழணும், நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெஸ்ட் ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பெர்லினா மட்டும்தான். ஸோ ஸ்பெர்லினால அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நேச்சுரல் ப்ளூ கிரீன் ஆல்கே சுருளாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து இந்த ஸ்பெர்லினா அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ஸோ மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கிற படத்தில் நீங்க பாக்குறீங்க ஸ்பைரலா இருக்கிறதுனால இது ஸ்பெர்லினா. அண்ட் அகைன் அதை ப்ராசஸ் பண்ணி இது நிறைய ஃபுட் இதில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம வேறு சில உணவுப் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஸ்பெர்லினாவும் இதில் ஆட் பண்ணியும் அந்த ஊட்டச்சத்தோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ரோத், டெவலப்மெண்ட், ஸ்ட்ரென்த், எனர்ஜி இதெல்லாம் நமக்கு ஸ்பெர்லினா மூலமா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 60 to 75% ஆஃப் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்லினா இருக்கு. செகண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள், கழிவுகள் பண்றதுக்காகவும் பீட்டா கரோட்டீன்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு வேணும். அது நேச்சுரலாகவே ஸ்பெர்லினால அமைஞ்சிருக்கு. குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் தெரியும் உங்களுக்கு, ஒரு கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த குளோரோஃபில், இந்த கிரீன் பிக்மெண்ட் அப்படிங்கிறது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணது. அதே போல ரத்த அளவு ஹீமோகுளோபின் லெவல்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிங்கிறது ஸ்பெர்லினால இருக்கு. ஸோ விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் B1, B2, B6, B12, ஸோ 4 விதமான விட்டமின்ஸ். இன்ஃபேக்ட் B12 நம்மகிட்ட அப்சார்பிட் விட்டமின் B12 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே இருக்கு. வேற சில ப்ராடக்ட்ஸுமே விட்டமின் B12 இருக்கு. பட் B12ஓட ஒரு ரிச் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது முக்கியமாக ஸ்பெர்லினா. வேற எந்த விதமான உணவுலையும் ஸ்பெர்லினால இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மெயின் திங் ப்ரோட்டீன்ஸ் 60 to 75% ஆஃப் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ். அகைன் செகண்ட் விட்டமின் B12, தேர்டு GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு GLA ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். இது மூணும் ஒரு ரிச் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த ஸ்பெர்லினா. ஸோ மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அயன் இருக்கு, மெக்னீஷியம் இருக்கு, கால்சியம், அயோடின், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ். பிளான்ட் பேஸ்ட் ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைகோசைனின். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெர்லினா இருக்கக்கூடிய மேஜர் இன்கிரீடியன்ஸ். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்பெர்லினா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு பார்க்கும்போது லைட்டா ப்ளூ கலர்ல அண்ட் அதே போல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இந்த ஸ்பெர்லினா. ஸோ ஸ்பெர்லினா இருக்கக்கூடிய இந்த ஃபைகோசைனின், முக்கியமா இந்த ஃபைகோசைனின் அதுதான் ஸ்பெர்லினாக்கு அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா லிவர் ஃபங்க்ஷன் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பாடியில நச்சு பொருட்கள், கழிவுகள் இதை வெளியில ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான உறுப்புகள்ல ஒன்னு லிவர், இன்னொன்னு கிட்னி. லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடியது. இன்ஃபேக்ட் ஒரு லிவர்ல இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட 500 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய செல்கள் லிவர்ல இருக்கு. அதே போல கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னியில நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிட்னிஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ். ஸோ லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இது லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்து அந்த எக்ஸ்கிரீஷன் இதை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னாலுமே காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாக கூட மாறக்கூடியது. ஸோ ஸ்பெர்லினா நேச்சுரல் நமக்கு எடுக்கும்போது லிவர் டீடாக்சிஃபை பண்ணுது, அதே போல கிட்னிஸையும் டீடாக்சிஃபை பண்ணும். அகைன் ஒரு காஷன் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஸ்பெர்லினா பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்லினா வந்து லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
பட் அதே ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன்ஸ்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒன்று தைராய்டு. ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான தைராய்டு இருக்கு. ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது இருக்கு. ஜென்ரலி ஸ்பைருலினால அயோடின் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஹைப்போ தைராய்டிசம், ஸோ தைராக்சின் ஹார்மோன்ஸோட லெவல் குறைவாக இருக்கும்போது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது அயோடின் டெஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சியை வந்து அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஸ்பைருலினால இருக்கு. பட் வேறஸ் அயோடின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹைப்பர் தைராய்டிசம், ஸோ ஹைப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அயோடின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல ஸ்பைருலினா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அதிகம் ஆகும். பட் ஜென்ரலி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசமா இல்லை ஹைப்போ தைராய்டிசமா அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து அது கிளியரா தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பெட்டர் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, மோஸ்ட்லி நான் வந்து ஸ்பைருலினாவை தைராய்டு கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ சேஃபர் சைட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அகைன் கிட்னிஸ். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைருலினா ஏதாவது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஆல்ரெடி வந்து நிறைய கல் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்பைருலினா அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் லாங் டேர்மில் ஸ்பைருலினா எடுக்கும்போது ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதனால ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், தைராய்டு அண்ட் கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்பைருலினாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை ஞாபகம் வச்சுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கும் முன்னாடி. ஸோ குளோரோஃபில் பொறுத்த வரைக்கும் தெரியும் எல்லாருக்குமே. இப்போ செடிகள் இதெல்லாம் பச்சை கலரில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இயற்கையாக இந்த குளோரோஃபில் பிளஸ் சூரிய ஒளி இது ரெண்டும் சேரும்போது தான் இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் இந்த குளோரோஃபில் பயிர்களுக்கு, செடிகளுக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த பச்சை கலர் வரதுக்கான காரணம் அது பேசிக் கண்டென்ட் அப்படின்னா குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்லோட ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குளோரோஃபில்க்கு சிமிலரான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதுதான் ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ குளோரோஃபில்ல இருக்கக்கூடிய இந்த கிரீன் பிக்மெண்ட் அப்படிங்கிறது எஸ்பெஷலி புரதச்சத்துக்கள், அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்துக்கள் நம்ம உடல் உடனடியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த குளோரோஃபில். ஸோ ஸ்பைருலினால இந்த ரிச் சோர்ஸ், ஏன்னா அந்த பச்சை கலர்ல மெயினாக இருக்கிறது காரணம் என்ன? இந்த குளோரோஃபில் தான் இல்லையா? ஸோ அப்போ நம்ம உடம்புலையுமே என்ன ஆகுதுன்னா இந்த புரதச்சத்து இன்னும் பெட்டரா அந்த அப்சார்ப்ஷன், இந்த உறிஞ்சுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் நான் சொன்ன மாதிரி இதோட சிமிலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளட். ஸோ குளோரோஃபில் பிளட் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த குளோரோஃபில் தான் ஒரு முக்கியமான உணவு ஆர் ஒரு ஊட்டச்சத்து பயிர்களுக்கு. அதே போல நமக்கு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அனிமியா இன்னைக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு ரத்த சோகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ ரெகுலரா ஹீமோகுளோபின் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிளட் லெவல்ஸ், ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். நார்மலி ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 14 to 16 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும். அண்ட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் 12 to 14 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் அப்படிங்கிற கணக்கில் இருக்கணும். ஸோ நார்மலி 8-9 இந்த லெவலில் தான் இந்தியாவில் லேடிஸ்க்கு வந்து ஹீமோகுளோபினோட லெவல் இருக்கு. ஸோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஸ்பைருலினா ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் இவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள் போயிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்பைருலினா அப்படின்னு போட்டீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸ், ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து அதில் வரும். பயிர்களுக்குமே ஸ்பைருலினா கொடுக்கறதுனால அந்த குளோரோஃபில் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளான்ட்டோட growth நல்லா இருக்கு அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, எஸ்பெஷலி ஒரு 6 வயசு 8 வயசு 10 வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க, முக்கியமாக மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து பற்றாக்குறை, ஹீமோகுளோபின் லெவல்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 மாசம் வந்து ஸ்பான்சர் பண்ணி
அவங்களே வந்து ஸ்பைரலா வந்து அவங்களை ரெகுலராக வந்து எடுக்க வச்சாங்க. ஸோ பர் டே ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 2லிருந்து 3 கிராம் வரைக்கும். ஸோ 3 கிராம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 கேப்சூல் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்மளோட ஒரு கேப்சூலில் 500 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒரு 6 கேப்சூல் அப்படின்னு சொல்லும்போது 3 கிராம். ஸோ 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் இந்த ஏஜை பொறுத்து ரெகுலராக அந்த குழந்தைங்க எடுத்த போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 60% அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ரிசர்ச்சும் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஹீமோகுளோபின்ஸ் நமக்கும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எஸ், ஸ்பாலினா ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் ரத்த சோகை அனீமியா வராமல் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதே போல நிறைய டெஸ்ட்டுகள், ரிசர்ச் ஸ்டடீஸ் இது எல்லாமே இருக்கு. குளோரோஃபில் ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்றதுனால ஒரு ஹெல்த்தி பிளட் சப்ளை, பிகாஸ் ஆன் அன் ஆவரேஜ் நம்ம பாடியில பிளட் சர்க்குலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல் இம்பார்ட்டன்ட். ஸோ பெட்டர் ஹீமோகுளோபின், பெட்டர் பிளட் சர்க்குலேஷன். இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதில் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரு 8 விதமான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அண்ட் ஒரு 11 நான் எசென்ஷியல். ஸோ நான் எசென்ஷியல் கட்டாய தேவையில்லை, பட் அதோட ப்ரொபோர்ஷன் நமக்கு தேவை. ஸோ எசென்ஷியல் அப்படிங்கும்போது கட்டாயமாக தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஸ்பைரல்னால இருக்கு. எஸ்பெஷலி ஃபினைல் நம்ம மூளையோட அடித்தண்டுல ஹைப்போதலாமஸ், இன்ஃபேக்ட் இது பாடி ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது முக்கியமாக இந்த ஹைப்போதலாமஸ். ஸோ ஸ்பைரல்ல இருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபினைல் அலானின் அண்ட் ட்ரையோசின், இது வந்து டைரக்டா நம்மளோட பிரெயின்ல கண்ட்ரோல் பண்ணுறது. எதுக்காகனா எஸ்பெஷலி அப்படைட் சென்டர்னா பசி. வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட வெஸ்லம் கம்ப்ளீட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. கூட அடிஷனலாக நம்ம ஸ்பைரல் பண்ணுதுன்னா இது ஃபினைல் நம்ம பிரெயின் ஒரு கண்ட்ரோல் கொடுக்க என்ன அப்படின்னா சாப்பிட வேணாம், இந்த பசி எடுக்காம அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுமே நம்ம ஸ்பைரலா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்பைரலா ஒரு செகண்டரி எஃபெக்டாக நம்மளோட பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்குமே இது சப்போர்ட் பண்ணக்கூடியது. இருக்கக்கூடிய ஜியாசி ஆக்சிடென்ட்ஸ், ஸோ ஜியாசாந்தின் அண்ட் பீட்டா கரோட்டீன்ஸ், இது நேச்சுரலாக இந்த 2 பிக்மெண்ட்ஸுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஸ்பைரல்ல இருக்கு. இது வயதான காலத்துல கண்ணில் வரக்கூடிய பிரச்சனை, பார்வை குறைபாடுகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஸ்பைரலா சப்போர்ட் பண்ணும். அதே போல சன்ல வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இதை வந்து ஸ்கின்னை பாதிக்காம ப்ரொடெக்ட் பண்றதுக்குமே ஸ்பைரலா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட ஐ சப்போர்ட் அப்படி ப்ராடக்ட் இருக்கு. அதுல இந்த லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதோட ரிசோர்சஸ் அந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸ்பைரலால நேச்சுரலாகவே இந்த இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ கண்ணு குறைபாடுகள், பார்வை மங்க தொடங்கும். பிகாஸ் ஆப்டிக் நர்வ்ஸோட அந்த ஏஜ் ரிலேட்டடான ஒரு டேமேஜ் இருக்கிறதுனால விஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்ங்கிறது வரலாம். ஸோ பார்வை குறைபாடு வராமல் தடுக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம ஸ்பைரலா வந்து கன்சியூம் பண்ணலாம். எஸ்பெஷலி சல்ஃபோலிபிட்ஸ், ஸ்பைரல்னால இருக்கக்கூடிய இந்த சல்ஃபோலிபிட்ஸ் இது எய்ட்ஸ் வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுமே நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. பிகாஸ் பொதுவாக நம்ம எய்ட்ஸ் வைரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ப்ராப்பர் மெடிகேஷன் அப்படிங்கிறதும் இல்லை. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது தான் ஒரே வழி, அதுக்கான வேற எந்த விதமான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லை. பட் இதுல இருக்கக்கூடிய சல்ஃபோலிபிட்ஸ் ஓரளவுக்கு அந்த வைரஸோட ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஸ்பைரலா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி சர்க்கரை சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ், இந்த பாலிசாக்கரைட்ஸ் ஸ்பைரலால இருக்கிறதுனால
நேச்சுரலாகவே இதில் இருக்கிறதுனால டி செல் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பொதுவாக நம்ம பாடியில் 2 விதமான செல்ஸ் இருக்கு. பி செல்ஸ், டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி செல்ஸ் அப்படின்னு சொன்னா போன் எலும்பு மஜ்ஜையிலேருந்து உருவாகக்கூடிய செல்ஸ், இதுதான் பி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல டிஷ்யூஸ்லேருந்து உருவாக்கக்கூடிய செல்ஸ், அதான் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டி செல்ஸ் தான் பொதுவாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம், தைமஸ் டிரைவ்டு செல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த டி செல்ஸ். ஸோ இந்த டி செல்ஸ் எண்ணிக்கை அதிகமாக நம்மளுடைய போது இது நமக்கு எதிரியாகவும் மாறும். அதனால தான் இன்னைக்கு வரக்கூடிய கேன்சர் மாதிரியான நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு அப்நார்மலா இந்த டி செல்ஸ் உருவாகும் போது இந்த நோயோட தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். நேச்சுரலா நம்ம ஸ்பைனல் எடுக்கிறதுனால ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸோ அலர்ஜிஸோ வேறு விதமான இன்ஃப்ளமேஷன்ஸ் லைக் கட்டிகள் இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு, நம்ம பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் பாலிசாக்கரைட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்பைரலா ரெகுலரா எடுக்கிறதுனாலுமே நமக்கு இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு கம்பேரிசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்னென்ன மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கால்சியம். ஸோ கால்சியம் இந்த மினரல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி எலும்பு தேய்மானம் வராமல் இருக்க கால்சியம் வந்து நமக்கு அவசியம். ஸோ ஒரு பாலில் கால்சியம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பால் கிடைக்கிற கால்சியத்தை விட 300% அதிகமான கால்சியம் ஸ்பைரல்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக ஸ்பைரலா கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு எலும்பு மூட்டை தேய்மானம் வராமலும் தடுக்கக்கூடியது. 2வது கீரை. ஸோ கீரை சாப்பிட்டா எந்த அளவுக்கு இரும்பு சத்து நமக்கு கிடைக்குமோ அதை விட 2300% அதிகமான இரும்பு சத்து ஸ்பைரலாலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸோட ஒரு ரிச் சோர்ஸ் அப்படின்னா பொதுவாக காய்கறி பொறுத்தவரைக்கும் கேரட்ல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் கேரட் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ கேரட்ல இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டீன்ஸை விட 3900% அதிகமான பீட்டா கரோட்டீன்ஸ் நேச்சுரலா ஸ்பைனாலிருந்து நமக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு நம்ம 5 வேளை காய்கறிகள் சாப்பிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம காய்கறிகள் நிறைய நம்ம சேர்த்துக்கணும். பிகாஸ் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில வீக்கம் வராமல் தடுக்கிறதுக்கும், அதே போல இந்த நச்சுத்தன்மை உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 வேளை நம்ம அதிலிருந்து எந்த அளவுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வராமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்குமோ அது ஜஸ்ட் 3 கிராம் ஸ்பைரலாலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 3 கிராம் அப்படிங்கும்போது 6 கேப்சூல். ஸோ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 5 டைம் காய்கறிகள் சாப்பிட்ற வழக்கம் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு கிடையாது. அதே போல் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு காய்கறி வாங்குறாங்க அப்படின்னாலே மேக்சிமம் போனால் 1/4 கிலோ 1/2 கிலோ மொத்த குடும்பத்துக்கே அவ்வளோதான் காய்கறிங்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி மற்ற உணவுகள் நம்ம காய்கறிகள் நம்ம பயன்படுத்தினா கூட ஸ்டில் நம்மளுடைய உணவு பழக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு உணவு பழக்கம். ஸோ அதிலிருந்து அந்த காய்கறிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு விட ஜஸ்ட் 6 கேப்சூல் ஸ்பைரலா கன்சியூம் பண்ணும்போதே 6 கன்சியூம் பண்ணும்போதே இவ்வளோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம பாடி நம்ம பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எப்போதுமே அசிடிக் லெவல் அதிகமாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த அசிடிக் பாடி கண்டிஷன்லேருந்து ஆல்கலைனாக, ஸோ அமிலத்தன்மையிலேருந்து கரியமிலத்தன்மையில காரத்தன்மையாக நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும் ஸ்பைரலா அவசியம். ஏன்னா நம்ம பாடியில அசிடிக் லெவல் அதிகமாச்சுன்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளும் அதிகமாகும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம பாடி ஆல்கலைன் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா பாடி சாஃப்டா இருக்கணும். இந்த சாஃப்டா இருக்கிறதுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பைரலின். இன்ஃபேக்ட் பெரி பழங்கள். ஸோ இந்த பெரிங்கு சொல்லக்கூடிய இந்த பழங்கள் எஸ்பெஷலி ப்ளூபெரிஸ். ஸோ இந்த ப்ளூபெரிஸ் ஒரு பிளான்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். தாவரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ப்ளூபெரிஸ் கன்சியூம் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குமோ அதை விட
ஸ்பயர்னால 31 மடங்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. கீரையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து இதை விட 60 மடங்கு அதிகமான இரும்பு சத்து ஸ்பயர்னால நமக்கு கிடைக்கும். ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாம் வேக்ஸ் கோட்டட் ஆப்பிள் தான் இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆப்பிளை சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குமோ அதை விட 700 மடங்கு அதிகமான ஊட்டச்சத்து ஆப்பிள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஸ்பயர்னால நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு காய்கறிகளோ பழங்களோ இதெல்லாம் இன்னைக்கு எப்படி விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இன்னைக்கு நிறையவே இதில் பயன்படுத்துறாங்க. ஸோ கெமிக்கல்ஸ் அதிகமாக பயன்படுத்த நம்ம பாடியில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. பட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்தியான ஃபுட், ஹோல்சம் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரல்னா கன்சியூம் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மற்ற காய்கறி பழங்களில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விட அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைரல்னாலேருந்து நமக்கு கிடைக்கும். முக்கியமாக செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல், இது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. எஸ்பெஷலி ஹார்ட்டோட பம்பிங். ஸோ இந்த ஹார்ட்டோட பம்பிங் அந்த ரிதம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செலினியம் நமக்கு அவசியம். ஸோ நேச்சுரலாகவே செலினியம் ஸ்பைரல்னால இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. இன்ஃபேக்ட் ஸ்பைரல்னா எடுக்கும்போது இது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸ்பைரல்னா வந்து நான் கொலஸ்ட்ரால். ஸோ இதுலேருந்து எந்த விதமான கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் வந்து ஆட் ஆகாது. ஸோ ஆல்ரெடி பாடியில் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் ஸ்பைரல்னால இருக்கு. ஸோ ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்பைருலினா ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட். எஸ்பெஷலி ரெகுலராக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஃபேட்டி லிவர் வரும். ஸோ ஃபேட்டி லிவர் அடுத்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கரை மாதிரி லிவரில் வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸில் நம்ம செரிமானம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதிகமாக கூடும். அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ஸோ லிவரில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிரோசிஸ். ஸோ ரெகுலராக லாங் டேர்மாக ரொம்ப வருஷமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது லிவர் அண்ட் கிட்னி டேமேஜஸ் அப்படிங்கிறது வரக்கூடியது. ஸ்பைருலினா ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இன்ஃபேக்ட் சிரோசிஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆக ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிற கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. பட் மேபி, ஏன்னா ஒன்ஸ் ஃபைப்ரோசிஸ் ஆர் சிரோசிஸ் கண்டிஷன்ஸில் போகும்போது கம்ப்ளீட்டாக ஆல்கஹாலை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும். ஸோ அக்யூட் ஸ்டேஜில் இருந்தாலுமே சரி, இல்லை லாங் டேர்ம் ஸ்டேஜ்லுமே இருந்தாலுமே சரி, ஒரு 6 வாரம் வரைக்கும் தொடர்ந்து ஸ்பைருலினா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 6 கேப்சூல் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது லிவர் கம்ப்ளீட்டாக டீடாக்சிஃபை ஆகுது. ஸோ ஆல்கஹால்னால உருவாகக்கூடிய லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதும் ஸ்பைருலினா. அண்ட் எஸ்பெஷலி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு வந்துட்டாலே என்ன சொல்கிறோம், முக்கியமாக பேலன்ஸ்டு டயட் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பெஷலி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது அவசியம். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கிடைக்கக்கூடியது முக்கியமாக விட்டமின்ஸ்லேருந்து. ஸோ விட்டமின்ஸும் ஸ்பைருலினால நேச்சுரலாகவே இருக்கிறதுனால இது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் இதுதான் நம்ம கம்ப்ளீட் ஹார்மோன்ஸோட செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹெல்த்தியாக ஒர்க் ஆகும்போது ஹார்மோன்ஸ் கரெக்டாக செக்ரேட் ஆகும். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷனில் ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம கொடுக்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குழந்தை இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் அதில் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேபி ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால இருக்கலாம். ஸோ ரெகுலராக ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணுறதுனால இந்த ஒரு பேலன்ஸ்டு டயட் அவங்க கிடைக்கிறதுனால கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ப்பப்பை இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வேணும். அதனால தான் பொதுவாக ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகும்போது டாக்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஃபோலிக்கும் அயனும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே அந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது தான் இந்த ஃபோலிக் அயன் இந்த ப்ராடக்ட். ஸோ ஃபோலிக் ஆசிட் பற்றாக்குறை இருந்துச்சுனாலும் சரி, ஆர் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இதோட பற்றாக்குறை இருந்துச்சுனாலும் எண்டோமெட்ரியம் இந்த கர்ப்பப்பை வீக் ஆகும். வீக் ஆகிறதுனால மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது ஆகலாம். ஸோ மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ப்ரெக்னென்ட் ஆன பெண்கள் ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணும்போது இந்த எண்டோமெட்ரியம் இது ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால கரு கலைஞ்சி போகாம தடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பைருலின். ஸோ ஸ்பைருலினா இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ் இதோட கண்டென்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ தன்மை அதிகமாக இருக்கு. ஸ்பைருலினால ஒரு கேரட்டை சாப்பிடும்போது கிடைக்கிறத விட பல மடங்கு அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி கேன்சர் பொறுத்த வரைக்கும் கேன்சருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். ஸோ ஒரு நாளைக்கு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 4 கிராம், ஸோ ஒரு கேப்சூல் அப்படிங்கிறது 500 மில்லிகிராம், ஸோ ஒரு 8 கேப்சூல் பர் டே கேன்சர் இருக்கிறவங்க கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இல்லை. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, லைக் ஒரு கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி இருந்தாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் போறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ். முடி ஃபுல்லா கொட்டிடும், பாடி வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும், பசி எடுக்காது, சாப்பிடணும்னு தோணாது, அப்படியே சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸ்னால ரொம்ப வேகமாகவே மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ கேன்சர்ல வேற எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் இனி கொடுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் கீமோ ரேடியேஷன் தெரப்பிக்கு தான் டாக்டர்ஸ் பொதுவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 8 கேப்சூல் ஸ்பைருலினா, 8லேருந்து 10 கேப்சூல் கூட ஸ்பைருலினா பர் டே கன்சியூம் பண்ணலாம். ஸோ ஸ்பைருலினால இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கும். ஸோ எல்லாரும் போல நார்மலாக அவங்களால நல்லா சாப்பிட முடியும். ஸோ பாடி வெயிட் மெயின்டைன் ஆகணும், தலைமுடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு நார்மல் பர்சனாக அவங்களாலுமே சர்வை பண்ணுறதுக்கு ஸ்பைருலினா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி ரேடியேஷன் கீமோதெரப்பி இதுதான் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஒரு 3 கிராம் ஸ்பைருலினா மினிமம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணுறதுனால யார் யாருக்கெல்லாம் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வேணாம். ஃபர்ஸ்ட் திங் குழந்தைங்களுக்காக. ஏன்னா நீ ஒரு ஃபுட் ஹேபிட், ஒரு ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இன்னைக்கு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ ஜங்க் ஃபுட் இதோட மோகம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ வீட்டில் சாப்பிட்ற ஹேபிட்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு வளர்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட், ப்ரோட்டீன்ஸ், ஜிஎல்ஏங்கிற ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸோ இது எல்லாமே அவங்களோட வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி பீட்டல் எடுத்துக்கிட்டா அந்த பிரெயின், நர்வ்ஸ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்மார்ட்டா ஷார்ப்பா குழந்தைகள் வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் ஸ்பைருலினா அவசியம். அதே போல இன்னைக்கு பிஸி பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை வேலை வேலைன்னு ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாத நபர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களோட ஒர்க் பேக்லயோ இல்லை அவங்களோட ரெகுலராக அவங்க கூட இந்த ஸ்பைருலினா இருக்கும்போது ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 கேப்சூல் 4 கேப்சூல் ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணுறதுனால உணவு எடுத்துக்கிட்டா அதுலேருந்து என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள், அந்த எனர்ஜி, அந்த பவர், அந்த ஸ்டாமினா அவங்களுக்கு கிடைக்குமோ அது ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணுறதுனால மட்டுமே கூட அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷனோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அவங்களுக்கு ஸ்பைருலினா ரெகுலராக எடுக்கிறதுனால இந்த விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் வயோதிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வயோதிகத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே செரிமான சக்திங்கிறது குறையும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டும் போதே நம்மளோட இன்டேக் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் ஜீரண சக்தியும் குறைவாக இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு பெரும்பாலும் ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ வயதானவர்கள் ரெகுலராக ஸ்பைருலினா கன்சியூம் பண்ணுறதுனால ஹோல்சம் நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னும் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக அவங்களால சர்வை பண்ண முடியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், எஸ்பெஷலி அத்லெட்ஸில் இருக்காங்க, தென் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பாடி பில்டிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுது, நல்ல எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா, அந்த பவர் வேணும். அதே போல் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், ஹீமோகுளோபின் லெவல்ஸும் அவங்களுக்கு அதிகமாக்கணும். ஸோ ஒரு ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பாடி திரும்ப ப்ரோட்டீன்ஸை ரீபில்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஒர்க் அவுட் செய்யும் போது இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படின்னா இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பாடி யூஸ் பண்ணும். ஸோ அகைன் பாடி திரும்ப ப்ரோட்டீனை ரீஃபில் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை ரீஃபில் பண்ணும் அப்படிங்கும்பொழுது ஸ்பைருலினா ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா தென் ப்ரோட்டீன்ஸ் ரீஃபில் ஆகுது.
மசில் டேமேஜ் ஆகாம தடுக்கும். இந்த எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா அவங்களுக்கு ரெகுலராகவே அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாங் டேர்மாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு பெரிய ஒரு ரெக்கவரி இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா தென் ஸ்பைருலினா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஹோல்சம் நியூட்ரிஷன் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ ரெக்கவரி வந்து ஸ்பீடாக இருக்கும் அண்ட் வேகமாகவே குணமாகி அவங்க திரும்ப வீட்டுக்கு திரும்ப முடியும். ஸோ அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வெயிட் வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயின் ட்ரையோசின் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். ஸோ இது நம்மளோட பிரெயின் அப்படைட் சென்டர், தட் இஸ் ஹைப்போதலாமஸ், இந்த ஹைப்போதலாமஸில் போய் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ அந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோணாது. அதே சமயம் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால எனர்ஜி வந்து ட்ராப் ஆகாது. ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பில்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். ஸோ வெயிட் வாட்சர்ஸ் இருக்கிறவங்க ஃபுட்டு கண்டபடி ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கெல்லாமும் ஸ்பைருலினா எடுக்கிறதுனால இது சப்ரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேதர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ நிறைய ஆடெல்லாம் நம்ம பார்க்குறோம், வெயிட் லாஸ்க்கு இந்த டீ குடிங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் வேற ஸ்பைருலினா மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் அகைன் பாடி வெயிட்டு கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஸ்பைருலினா இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சின்ன வயசு மேபி ஒரு 6 வயசுலேருந்து அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா வயதான வரைக்கும் எல்லாருக்குமே டெய்லியே அட்லீஸ்ட் ஒரு 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். பர் டே ரெக்குவயர்மெண்ட் அட்லீஸ்ட் 3 கிராம்ஸ் நமக்கு வேணும். நம்மளோட ப்ராடக்ட்ல 500 மில்லிகிராம்ஸ் ஸ்பைருலினா இருக்கு. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 3 to 4 கேப்சூல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு 2 கிராம் 1.5 கிராம்ல 2 கிராம் அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்கிறது நம்ம உணவுல இருந்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 3 கிராம் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் நம்ம ஸ்பைருலினா வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஸோ ஸ்பைருலினா ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம பாடியோட பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நம்ம பாடியோட அசிடிக் அமிலத்தன்மையிலேருந்து கரியமிலத்தன்மையாக கெப்பாசிட்டி, ஸோ பிஹெச் ஒரு 7.3 to 7.4 இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்பைருலினா நமக்கு சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க, ஸோ 100% பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12ஓட பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த B12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ் சோர்ஸில் தான் அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி மீட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பிரெயின், லிவர், ஸோ இதில் தான் இந்த B12 வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 100% பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க ஆர் மேபி முட்டை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விட்டமின் B12ஓட டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ B12 ஏன் அவசியம் அப்படின்னா B12 முக்கியமாக சிகப்பணுக்களை உருவாக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ், நல்ல ரெட் பிளட் செல்ஸ் சிகப்பணுக்கள் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம ஹீமோகுளோபின் லெவல் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் நர்வ்ஸ், நரம்புகள் மூலமாக நம்ம உடம்பு முழுக்க போகக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் இது இன்னும் நல்லா. ஸோ விட்டமின் B இருக்கு. பியூர் வெஜிடேரியன்ஸா இருக்கிறவங்க ஸ்பைருலினா கன்சியூம் பண்றது அவங்களுக்கு B12ஓட பற்றாக்குறைய நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டா அதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பெஷலி புரதச்சத்துக்கள். ஸ்பைருலினால நேச்சுரலாக 65% புரதச்சத்து அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மற்ற உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட்ஸில் ஒரு 25% இருக்கு, சீஸில் 24%, முட்டையில் 12%, பாலில் 3.25%, சிக்கனில் 21% அண்ட் சோயாவில் 15%. பட் வேற ஸ்பைருலினா இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன், நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். 65% ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது வேற எந்த உணவு வகையிலையும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஸ்பைருலினால எத்தனை விதமான ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. இரண்டாவது விட்டமின் A. ஸோ ஸ்பைருலினா ஒரு 10 கேப்சூல் ஆன் ஆவரேஜ் ஒரு 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்தா 5 கிராம்லேருந்து நமக்கு விட்டமின் A எவ்வளோ கிடைக்கும்னா 12 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பீட்டா கரோட்டீன்ஸோட அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 கிராம் ஸ்பைருலினால நமக்கு 12 மில்லிகிராம்
விட்டமின் ஏ நமக்கு கிடைக்குது. ஆனா அதே பார்த்தீங்கன்னா 550 பழங்கள் சாப்பிட்டா தான் அது நமக்கு கிடைக்கும். பச்சை பட்டாணி ஒரு 31 பேட் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஒரு பேட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டெம் ஒரு லீஃப் அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி. ஸோ 5 கிலோ சாப்பிட்டா தான் 12 மில்லிகிராம் நமக்கு பச்சை பட்டாணிலேருந்து நமக்கு பீட்டா கரோட்டீன்ஸ் கிடைக்கும். 17 பீஸ் சிக்கன் சாப்பிட்டா தான் அதுலேயே நமக்கு கிடைக்குது. அண்ட் கேரட்டு 164 கிராம். ஸோ ஒரு ஒரு ஃபுல் கேரட் நம்ம சாப்பிட்டா தான் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ கேபேஜ்லேருந்து ஒரு 37 பீஸ் நம்ம சாப்பிட்டா தான் அந்த அளவுக்கு கிடைக்குது. தக்காளியில் 25 தக்காளி நம்ம சாப்பிட்டா தான் 12 மில்லிகிராம் பீட்டா கரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் ஜஸ்ட் ஒரு 5 கிராம் ஒரு 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது நமக்கு கிடைக்குது. 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்தா ஆன் ஆவரேஜ் 35 ரூபா. ஸோ 35 ரூபாயில் நமக்கு 12 மில்லிகிராம்ஸ் பீட்டா கரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே 35 ரூபாயில் அடுத்து விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.24 மில்லிகிராம்ஸ் எஸ்பெஷலி விட்டமின் B1. ஸோ இதே விட்டமின் B1 5 கிராம் ஸ்கொயர்னால 0.24 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா 6 பீஸ் எக்கு சாப்பிட்டா முட்டை சாப்பிட்டா இது நமக்கு கிடைக்கும். 3 பேக்கெட் பால் நம்ம சாப்பிட்டா இது கிடைக்குது. உருளைக்கிழங்கு 218 கிராம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டா இது கிடைக்கும். வாழைப்பழம் 5 சாப்பிட்டா கிடைக்குது. அரிசி பொறுத்த வரைக்கும் 8.5 பவுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.2 kgs அரிசி நம்ம சாப்பிட்டாதான் அதுல இருந்து விட்டமின் B1 நமக்கு கிடைக்கும். ஸோ 4 தக்காளி சாப்பிட்டாதான் இது நமக்கு கிடைக்குது. பீட்டா கரோட்டீன்ஸ் பாடியோட கம்ப்ளீட் மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ B1 போல அதே போல B6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 கேப்சூல்ஸ்ல நமக்கு கிட்டத்தட்ட 36 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே பூசணி ஒரு 60 கிராம்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஆப்பிள் அரை ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டா ஒரு 120 கிராம் நம்ம சாப்பிட்டா தான் இது நமக்கு கிடைக்கும். ஸோ பிரெட் ஒரு 90 கிராம் அண்ட் முட்டை பொறுத்த வரைக்கும் 33 கிராம் இது நம்ம கன்சியூம் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும். அண்ட் விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேப்சூல் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா ஒரு 5 கிராம் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா 3.64 மில்லிகிராம்ஸ் விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். பட் அதே பார்த்தீங்கன்னா 4 முட்டை சாப்பிட்டா தான் அது கிடைக்குது. அதே போல ஒரு 6 பேக்கெட் பால் நம்ம சாப்பிட்டா தான் இது கிடைக்கும். ஸோ மெக்னீஷியம் பொறுத்த வரைக்கும் 13.2 மில்லிகிராம்ஸ் ஸ்பைர்னாலேருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 5 கிராம். ஸோ 10 கேப்சூல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீஷியம் 13.2 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல ஒரு 3 எடுத்துக்கணும். இல்லை ஸ்ட்ராபெரி ஒரு 5 எடுக்கணும். ஒரு 55 கிராம் பிரெட் எடுக்கணும். இல்லை 67 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிடணும். பட் வேற 5 கிராம்ல அதே இந்த 13.2 மெக்னீஷியமோட கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். கன்சியூம் பண்ணனா 2.7 மில்லிகிராம்ஸ் இரும்புச்சத்து நமக்கு கிடைக்குது. அதே எலுமிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டாகும் 13 பேக்கெட் பால் நம்ம குடிச்சாதான் அந்த அளவுக்கு கிடைக்குது. 7 பனானா சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும். அதே போல கேரட் ஒரு 1.5 கேரட் சாப்பிட்டா தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 10 கேப்சூல் ஸ்பைரலா 5 கிராம் ஸ்பைரலினா நம்ம கிடைச்சதுன்னா அதுல 7.5 மில்லிகிராம் கால்சியத்தோட சத்து நமக்கு கிடைக்குது. ஆனா அதே கால்சியம் நமக்கு மற்ற உணவுலேருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 25 திராட்சை பழம் சாப்பிட்டாகணும். கிட்டத்தட்ட 750 கிராம் அரிசியிலேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் தக்காளி ஒரு 83 கிராம் ஆர் ஒரு சின்ன தக்காளி சாப்பிட்டா தான் நமக்கு 7.5 கிராம் கால்சியம் கிடைக்கும். பட் வேற ஜஸ்ட் 5 கிராம் ஸ்பைரலா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு 7.5 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். ஸோ ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் ஹோல்சம் ஃபுட் இதான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 60 to 75% வெஜிடபிள். பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து அப்படிங்கிறது ஒரு 15% இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட் ஒரு 5-8% இதுல நமக்கு கிடைக்கும். ஸோ மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அயன், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் ஆல்மோஸ்ட் 8% கிடைக்குது. அதே போல விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் H, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா இதுல இருக்கு. அண்ட் நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ், ஃபைட்டோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோசயனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டீன்ஸ் இதுவும் ஸ்பைருலினால அடங்கி இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினா 100 கேப்சூலுக்கு 352 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 3 ரூபா 52 காசு ஒரு கேப்சூல். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6 கேப்சூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா
கிட்டத்தட்ட மேக்ஸிமம் போனால் ஒரு 20 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஆர் பர் டே அட்லீஸ்ட் ஒரு 4 கேப்சூல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 15 ரூபா. ஸோ டெய்லி ஒரு 3 கேப்சூல் 4 கேப்சூல் ஸ்பைர்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான செலவு வெறும் ஒரு 15லேருந்து 18 ரூபா தான். அந்த 15லேருந்து 18 ரூபாயில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு டாக்டர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா பின்னாடி எடுக்கணுமா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதில் கிடையாது. ஸோ ஸ்பைருலினா யார் வேண்டுமானாலும் எடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட். எஸ்பெஷலி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 2 கேப்சூலாவது கொடுத்துட்டு இந்த ப்ராடக்டை இன்னைக்கு யார்கிட்ட வேணாலுமே நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட், ஹெல்தி ஹோல்சம் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். ஸோ எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வேற என்ன இருக்கோ இல்லையோ ஸ்பைருலினா கட்டாயமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் டெஃபினட்டாக லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்னிங் சென்னை பிரான்ச்சில் கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ட்ரைனிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 11:30 ஆன் டாட் ஷார்ப்பாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாளைக்கு சென்னை பிரான்ச்சில் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Such a wonderful training, sir. கண்டிப்பா டீச்சிங் மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன் டு லேர்ன் மோர் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளோ விதமான நன்மைகள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். ஸோ இன்னைக்கு உங்களோட இந்த ஒரு கிரிட்டிக்கல் டைம் டியூரேஷன் தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா இவ்வளோ லொகேஷன்ஸ் பார்க்கும்போதும் எங்களுக்காக இந்த ஒரு டைமை ஒதுக்கி இன்னைக்கு எங்களுக்காக ஸோ டெஃபினட்டா இதே மாதிரி ட்ரைனிங்ஸ் மூலியமா நம்ம டீமை டெவலப் பண்ணி நம்மளோட இந்த டீச்சிங் டியூஸ்டே